பிரைஸ் லார்டுங்க. விசேஷமாக இந்த நாளில் கூட தேவனுடைய ரேமாவுடைய வார்த்தை யாக்கோப்பு எழுதிய நிருபம், பொதுவான நிருபம். இந்த வசனம் அப்படி சொல்லுது, யாக்கோப்பு எழுதிய பொதுவான நிருபமா. அதில் 1ஆம் அதிகாரத்தில் 20வது வசனம் பாருங்க. மனுஷனுடைய கோபம் தேவன நீதி நடப்பிக்காதே. மனுஷனுடைய கோபம் என்ன பண்ணாதுங்களாமா, தேவனுடைய நியாயத்தை நீதியை நடப்பிக்காது. நீங்கள் சும்மா இருங்க, யுத்தம் அவருடைய தான். தேவ பிள்ளைகளை சொல்லுகிற இன்றைக்கி நிறைய நேரங்களில் நம்மளுக்கு நிறைய கோபங்கள் வருது. உங்களுக்கு நியாயம் இருக்குது, நல்ல நியாயம் இருக்குது, உங்கள் பக்கத்தில் எல்லாமே கரெக்டு தான், இல்லைன்னு சொல்லவே இல்லை. ஆனால் நீங்கள் கோவப்பட்டீங்கன்னா தேவன் நியாயம் செய்ய முடியாது. நீங்கள் கேட்குறீங்க, ஆண்டவர் வாழ்க்கையில் நியாயம் செய்யவே இல்லை, எனக்கு ஒன்றுமே ஆண்டவர் செய்யலை, வழக்காடில் நீ சொல்கிறீங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், நீ சும்மா இரு, உன் வாய் காவல் வச்சுட்டு அமைதியாருன்னு சொல்கிறாரு. ஆனால் நீங்கள் தான் என்ன மாட்டேங்கிறீங்க, குதிக்கிறீங்க, போட்டு குமர்றீங்க, நீங்கள் இவ்வளோ அநியாயம் பண்ணிட்டா கேட்க மாட்டேங்கன்னு சொல்லி கத்துறீங்க. அதனால தான் ஆண்டு சும்மா இருக்கிறாரு. என் பையன் கத்திட்டு இருக்கிறான், நான் சும்மா இருக்கேன்னு சொல்கிறார். இன்றைக்கி உலகத்தில் ஒரு வீட்டுக்கு போயிருக்கிறீங்க, ஒரு விஷயம் பேசுனா இன்னொருத்தர் சொல்கிறத கேட்கணுமில்ல. அப்போ அவங்க பேசுகிற வரைக்கும் காத்திருப்பாங்களா, அது மாதிரி ஆண்டவரும் உங்களுடைய சத்தத்தை அமைதியாகிற வரைக்கும் காத்திருக்கிறாரு. நீங்கள் அமைதியாக நின்றுட்டீங்கன்னா தேவன் அவரோட நீதியை நடப்பிப்பார். ஒரு சில அநியாயம் நடந்திருக்கு உங்கள் வாழ்க்கையில், அந்த அநியாயத்தை கேட்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் கோபத்தில் பேசி அநியாயம் நடந்திருக்குது, அநியாயத்தை எப்படியே கேட்கணும்னு நினைக்கிறீங்க, ஆனால் கோபமாக கேட்டுறீங்க, அது ஒரு பிரயோஜனம் இல்லை. ஒரு சிலருக்கு வாழ்க்கையில் சொத்து பிரச்சனை இல்லை, சொத்து பிரச்சனை, இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, நிறைய காரியங்கள் உலகத்தில் பார்க்குறோம். சொத்து விஷயத்தில் பாருங்கள், உட்காந்து பேச மாட்டாங்க, அநியாயம் நடந்திருக்கும், பயங்கர அநியாயம் நடந்திருக்கும். ஆனால் அதில் தேவ நீதி நடப்பிக்கணும்னா உங்கள் பொருளை திருடி இருக்கலாம், உங்கள் பணத்தை எடுத்துருக்கலாம், உங்கள் சொத்தை திருடி இருக்கலாம், நிறைய விஷயம் நடந்திருக்கலாம், அது அநியாயமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தினம் போய் சண்டை போட்டு நீங்கள் ஆண்டர் பிள்ளையாக அந்த சண்டை போட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு நியாயம் கிடைக்காது. கர்த்தர் நியாயம் செய்ய மாட்டார். வழக்காடுன்னா நீங்கள் வாயை வச்சுட்டு அமைதியாக இருந்தால், என்ன பாஸ்டர் நான் அவன் எப்படி அநியாயம் பண்ணுறான், நான் எப்படி சும்மா இருக்கணும்? இல்லைங்க, நீங்கள் சும்மா இருந்து பாருங்கள், யுத்தம் அவரோடு செய்வார். அவரால் முடியாத ஒன்றுமே இல்லை. இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்களை செய்கிற ஆண்டவர், அவர் மகத்துவமுள்ள ஆண்டவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெருமூச்சு சத்தத்தை கேட்டோன்னே தேவன் அவங்களுக்கு அந்த பெருமூச்சு சத்தத்தை கேட்டோன்னே கர்த்தர் கிரியை செஞ்சாச்சுருங்க. 430 வருஷம், ஏன் 400 வருஷம் அடிமையாக இருக்கவங்க 430 வருஷம் அடிமைக்கு அதிகம் போனாங்க. காரணம் என்ன? 4 வருஷம் தான் அவங்க அடிமை காலம். ஆனால் 30 வருஷம் ஏன் அவங்க அதிகமாச்சு? என்ன காரணம் தெரியுமா? இஸ்ரவேலுடைய முறுமுறுப்பு, இஸ்ரவேலுடைய இறுதி கடினத்தை பார்த்து தேவன் 30 வருஷம் அமைதியாக இருந்தார். 30 வருஷம் எக்ஸ்ட்ரா ஆண்டவர் வச்சுருந்தார் அவங்களுக்கு. அது ஒரு தண்டனை காலம் போல் 30 வருஷம் எக்ஸ்ட்ரா இருந்தது. அவங்களுக்கு நடந்தது அநியாயம் தான், ஆனால் ஆண்டவர் பொறுமையாக இருந்தார். இஸ்ரவேலுடைய பெருமூச்சத்தை கேட்டாங்க, தேவன் கேட்டது, அவன் இறங்கி வந்தார். ஏதாவது தேவ பிள்ளைகளை, நீ பெருமூச்சு விடுறா இருந்தால் அவன் சத்தத்துக்கு பதில் வரும். நீ கத்தி ஆண்டவர் எனக்கு இது பண்ணல, அது பண்ணல, நீ கேட்டுருக்கிறியா, தயவுசெய்து உனக்கு ஒன்றுமே நடக்காது. நீ ஜோமணி பிரயோஜனமே இல்லை. நீ ஆண்டர்கிட்ட போய் மற்ற சண்டை போட்டு இங்கே கதறி ஜோமணி பிரயோஜனம் இல்லை. நீ சும்மா இருந்து பாரு, உனக்கு வழக்காடுவார். நீதிமன்றத்தில் நீதி பண்ணு. நான் சொல்லுங்க, கேட்டதான் கிடைக்குங்க, தட்டினா தான் கிடைக்குங்க.